உண்மையிலேயே நிஜ வாழ்க்கையில ஒரு தானூஸ் வாழ்ந்திருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? அவர் பேரு ஆலன் சாவரி. ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் மற்றும் அறிவியலாளர் தான் இவர். இவருடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே இயற்கை வளங்களை எப்படி சமநிலையில வச்சுக்கிறது, இயற்கை வளங்கள் அழியறதால ஏற்படக்கூடிய பாலைவனமாதலை எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத நோக்கி தான் இருந்துச்சு. கேட்க நல்லவர் மாதிரி இருக்காரு, இவரை ஏன்டா கெட்டவர்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. 1969ஆம் ஆண்டு இவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதாவது யானைகள் தான் இந்த இயற்கை வளங்கள் அழியறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. யானைகள் தான் அதிகப்படியான இயற்கை வளங்களை சாப்பிடுது, அதிகப்படியான தண்ணியை குடிக்குது. இதனாலதான் பாலைவனமாதல் உருவாகுது. அதனால நான் ஒரு டீமை கூட்டிக்கிட்டு போய் தெற்காப்பிரிக்கா பகுதிகளில் உள்ள யானைகளை கொல்ல போற அப்படிங்கிற அறிக்கையை வெளிவிட்டாரு. வெளிவிட்டதோட நிக்காம அந்த 1969ஆம் ஆண்டு மட்டும் இவருடைய டீமானது 40,000 யானைகளை ஈவி இறக்கம் இல்லாம சுட்டுக் கொண்டாங்க. இப்படி இவரும் இவர் டீம் 40,000க்கும் மேற்பட்ட யானைகளை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு தெற்காப்பிரிக்கால உள்ள பல நாடுகள் நீங்க இனிமே இந்த காட்டுக்குள்ள இருக்காதீங்க, யானைகள் அழிவால காடுகளுக்கு தான் பாதிப்பு ஏற்படும், அதனால இந்த காட்டை விட்டு நீங்க வெளியே போங்க, நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எச்சரிச்சாங்க. இந்த கொடூரமான வேட்டையினால தெற்காப்பிரிக்கா பகுதிகளில் உள்ள யானைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதோட நிக்காம பல அரிய வகை யானைகள் சுட்டுக் கொல்லப்பட்டதால் அந்த அரிய வகை யானைகளுடைய இனங்கள் இல்லாமலே போச்சு.